2K கிட்ஸே தள்ளி நிக்கிற அளவுக்கு ராமதாஸ் தான் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்படுறாரு. நீங்க வந்து என்னாச மைதிலே பாட்டுக்கு சிம்பு நயன்தாரா கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ்ஸிங் எப்படி எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவன் அப்படி ஏமாத்துறான் இப்படி ஏமாத்துறான். உண்மையாலுமே வந்து உங்களை வச்சு எடுக்கிற படத்துல என்னாச மைதிலே பாட்டுக்கு நீங்க உங்களை வச்சு டான்ஸே போடலாம். ஒரு சாங் அப்படி வைக்கணும். நீங்க சாதாரண ஆள் இல்ல, தெரியுது. கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. இத பேசுறதுக்கு அவருக்கு ஏதாவது யோக்கியதை உண்டா? நீங்க இத்தனை நாள் ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? இப்பதானே தெரிய இருந்துச்சு. நீங்க யோக்கியம் தானே, வீராதி வீரன் தானே, அக்னி குண்டத்துல பிறந்தவர். நீங்க உங்களை மிஞ்சருக்கு யாருமே இல்ல. ஹரிநாடார்னு ஒருத்தன், அவன் என்னமோ பெரிய ஜாதி தலைவனாட்ட, அவன் ஒரு பெரிய யோக்கியனும் போல. அவன் வந்து யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள லவ் பண்ணி ஏமாத்திட்டு இங்க வந்து எங்க ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா, நாங்கள் யாரு தெரியுமா, நாங்க தான் வந்து உண்மையான சத்திரியர்கள். அதே போல ஹரிநாடார் அப்படின்னு ஒருத்தன் பெரிய வீராதி வீரனை போல பேசி தெரியுவான். இன்னொரு பக்கம் அவன் யோக்கியம் என்னங்கிறத வேறு ஜாதியில கல்யாணம் பண்றது, அவங்களை ஏமாத்துறது, அதெல்லாம் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. ரஞ்சித் விளம்பர பிரியர், பெரிய வீராதி வீரனாட்ட மேடைகள்ல பேசுவாரு. நான் அப்படி, ஆமா நான் சங்கீதாண்டா, விஜய் மூஞ்சியில குத்து விடணும் போல இருக்கு, அப்படி இப்படின்றாரு. ஜாதி மாதிரி எவன் காதலிச்சாலும் அவனை வந்து ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு. இன்னொரு பக்கம் ஜாதி மாதிரி காதலிச்சு அவங்கள ஏமாத்திட்டு சாபத்தை வாங்கிட்டு இருப்பாரு. ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக இந்த சமூகத்திற்கு என்னென்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன உரிமை வேணும் அப்படிங்கிறத கூட்டணியில இருந்தா கூட்டணி தலைவர்கள்ட்ட கோரிக்கை வச்சோம். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றிய அளவுல வந்தாலும், இங்கதான் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது சம்பந்தமா அடுத்த நாளே வந்து அதை வந்து அறிக்கையா விடுறது. அப்படி ஒரு நல்ல தலைவரா ஒரு காலத்தில் இருந்தார் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் பார்ட் 2 எப்படி மாறிச்சுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு எங்க பொண்ணுகளை எல்லாம் ஏமாத்தி லவ் பண்ணி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதே போல தலித் அல்லாதோர் கூட்ட இயக்கம்னே ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஒரு சங்கிகளை எல்லாம் சேர்த்திக்கிட்டு, சில ஜாதி வெறியர்கள், சில அட்ரஸ் இல்லாத ஆட்கள், அவங்களையெல்லாம் சேர்த்திக்கிட்டு தலித் அல்லாதோர் கூட்ட இயக்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு சென்னையில திராவிடர் விடுதலை கழக தோழர்களால் எதிர்கொள்ள முடியாம அவங்ககிட்ட பிரச்சனையாகி அது அடிதடியாகி அதோட அந்த தலித் அல்லாதோர் கூட்டைக்கும் முடிஞ்சு. இப்ப இந்த ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பார்ட் 2 ராமதாஸ் அவர்கள் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. இத பேசுறதுக்கு அவருக்கு ஏதாவது யோக்கியதை உண்டா? அவர் 2வது மனைவியை கட்டினதையோ அல்லது 50வது திருமண நாள் கொண்டாடினதையோ நம்ம தவறு சொல்லல. 50வது திருமண நாள், 100வது திருமண நாள் கொண்டாடுங்க, 200வது திருமண நாள் கொண்டாடுங்க இருந்தா அதை நம்ம எதுவும் சொல்லல. அது உங்க விருப்பம், உங்க 2 விருப்பம் சார்ந்தது. ஆனா நீங்க இத்தனை நாள் ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? இப்பதானே தெரிய வந்துச்சு. நீங்க யோக்கியம் தானே, வீராதி வீரன் தானே, அக்னி குண்டத்துல பிறந்தவர். நீங்க உங்களை மிஞ்சருக்கு யாருமே இல்ல. பரகிராம ஏதோ வீராதி வீரன், படையாண்ட வீரன் அப்படி இப்படின்னு எல்லாம் உங்களை சொல்லுவாங்க. உங்களை பத்தி இப்போ கூட படம் கூட ஏதோ எடுக்கணும்னாரு. இந்த படத்துல இந்த 50வது திருமணத்தை மறைச்சதை பத்தி வருமா என்னன்னு நமக்கு தெரியல. நீங்க உங்க யோக்கியதைக்கு, நீங்க பேசுற பேச்சுக்கு நடைமுறையில் ஏதாவது பின்பற்றுனீங்களா? இளவரசன் திவ்யா ஒரு நல்ல காதல் ஜோடி, ஜாதி மறுப்பு காதல் ஜோடி. அவங்க திருமணத்தை நீங்க தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணி உங்க சுயநல அரசியலுக்காக அவரை சாகடிச்சீங்க. அதுக்கப்புறம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள், திவ்யா போல ஆயிரக்கணக்கான திவ்யாக்கள் வேறு ஜாதியில திருமணம் பண்ணி, லவ் பண்ணி, திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களால தடுக்க முடிஞ்சதா? முடியாது. 1 இயர் நீங்க சொல்ற உங்க ஜாதியில இருந்தே வந்து பிற ஜாதி பெண்களில் தாழ்த்தப்பட்டவர் உட்பட அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்ற உங்க பெருமை போல அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க வந்து அதெல்லாம் பார்க்கல. நீங்க உங்களை போலவே இந்த ஜாதியில இருக்கிற எல்லாரும் தவறானவர்கள் நல்லா சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லவங்க, நல்ல சரியான நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து, அண்ணா நான் வந்து தாழ்த்தப்பட்டவங்க, நான் இந்த மாதிரி என்ன ஒரு வேற ஜாதியில லவ் பண்றாரு, திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இப்போதைக்கு வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இப்ப பேசாம இருக்கு, அம்மா ரெடி ஆனதும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த பையன் உண்மையாலுமே பண்றாருன்னா இல்ல, அந்த பையன் உயிருக்கு உயிரை என்ன லவ் பண்றாரு, அதாவது தாழ்த்தப்பட்ட பெண்ணை 1 இயர் ஆண் லவ் பண்றாரு. இப்படி ஏராளமானவங்க இருக்காங்க. உண்மையா நீங்க சொல்றதையெல்லாம் இந்த அளவுக்கு கூட யாரும் மதிக்க மாட்டாங்க, சரியா? ஆனா நீங்க வந்து இவ்வளவெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட கூலிங் கிளாஸும் போட்டு ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து பிற ஜாதியினரை கேவலப்படுத்துறதா நினைச்சு பேசுனீங்க. ஆனா அது
தன் சமூக பெண்களை தான் இழிவுபடுத்தினது. அவங்களத்தான் வந்து சாதாரண ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ்க்கு மயங்கிடுறாங்கன்னு சொல்லி அவங்களத்தான் இழிவுபடுத்தினீங்க. ஆனா நீங்க 50வது திருமண நாள்ல 2K கிட்ஸே தள்ளி நிக்கணும். நீங்க வந்து என்னாச மயிலே பாட்டுக்கு சிம்பு நயன்தாரா கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆள் உங்க பேண்ட் எப்படி, ஆள் ட்ரெஸ்ஸிங் எப்படி, எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவன் அப்படி ஏமாத்துறான், இவன் இப்படி ஏமாத்துறான். உண்மையாலுமே வந்து உங்களை வச்சு எடுக்கிற படத்துல என்னாச மயிலே பாட்டுக்கு நீங்க உங்களை வச்சு டான்ஸே போடலாம். ஒரு சாங் அப்படி வைக்கணும். நீங்க சாதாரண ஆள் இல்ல, அது தெரியுது. அதனால உங்க யோக்கியது என்ன, நம்ம பேசுறமே நம்ம உண்மையா இருக்கிறோமா சரியா இருக்கிறோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அல்லது அந்த சமூக இளைஞர்களையாவது உண்மையாலுமே அக்கறைப்பட்டு தான் நீங்க சொல்றீங்களா? நீங்க வந்து சும்மா கொடுத்து விட்டுட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரி வேறு ஜாதியில் இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள்னு. அந்த கொடுத்து விட்டதை நம்பாமல் அதையும் தாண்டி திருமணம் செய்து கொண்டால் உண்மையாலுமே சிலரை தூண்டி விட்டு வீடுகளை கொடுத்துக்கிறீர். அதை கொடுத்துட்டு இவன் சாதாரண தீப்பெட்டி வாங்கி வீட்டுல சாப்பாடு செய்யறதுக்கு கொளுத்துறதுக்கு கூட தீப்பெட்டி வாங்கறதுக்கு வக்கில்லாம ஜெயில இருக்கான். எல்லா பக்கமும் இப்படி நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொளுத்தி விட்டதுனால நீங்க மட்டும்தான் வந்து லாபம் அடைகிறீங்க. ஆனா உண்மையை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு ஜெயிச்ச மாதிரி தெரியல. சரி, நீங்க தான் இப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணி இந்த இதுக்கெல்லாம் வந்து அச்சாரம் விட்டது நீங்க தான். ஹரிநாடார்னு ஒருத்தன், அவன் என்னமோ பெரிய ஜாதி தலைவனாட்ட, அவன் ஒரு பெரிய யோக்கியனு போல, அவன் வந்து யாரையோ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள லவ் பண்ணி ஏமாத்திட்டு இங்க வந்து எங்க ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா, நாங்கள் யாரு தெரியுமா, நாங்க தான் வந்து உண்மையான சத்திரியர்கள், அவர்கள் இவர்கள். எனக்கு தெரியல, இவன் பேசுற ஜாதியிலையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆட்கள் யாராவது வந்து டேய் உன்னை எங்கேயாவது இனிமேல் ஊடகத்துல வந்து ஜாதிக்காக பேசுறத பார்த்தோன்னா மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டிக்கவே மாட்டாங்களா? இவன்லாம் வந்து சேனல்ல பேசுறது பண்றதுனாலதான் அந்த ஜாதிக்கு தான் அவமானம். இவன் ஜாதியை காப்பாத்துறேன்னு வந்து பேசுறது. அந்த முக்தாருடைய நேர்காணல்ல அவ்வளவு கேவலம். நான் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி போயிருந்தேன்னு இனிமேல் வீட்டுட்டே வெளியே வர மாட்டேன். நீ என்னடான்னா மறுபடியும் அடுத்த சேனல்ல அடுத்ததுகளை அதாவது அசிங்கப்பட்டோ பெருமையாவோ ஏதோ ஒண்ணு நம்ம மூஞ்சி பிளாஷ் ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு புகழ் போதை பைத்தியம். ராமதாஸ் ஜாதியிலேயோ அல்லது ஹரிநாடார் ஜாதியில இவன் ரஞ்சித் அவன் ஜாதியிலேயோ ஒரு நல்லவர்கள், படித்தவர்கள், ஒரு சரியான நபர்கள், உண்மையாலுமே இந்த ஜாதி காப்பாற்றப்படணும், நல்லா வரணும், இந்த ஜாதிக்கு அங்கீகாரம் வரணும், இந்த ஜாதியில் உள்ளவர்கள் நல்ல பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தா இந்த 3 பேர்த்த வந்து எங்க அப்பா தயவு செஞ்சு நீங்க எந்த சேனல்லையும் போய் நம்ம ஜாதிக்காக பேசாதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு மூடிட்டு வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது ஆளே இல்லையா? அவன் ரஞ்சித் அவன் யோக்கியதைக்கு அவன் பண்ணதெல்லாம் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி கெட்ட பேர் இவனால. இவன் எந்த ஜாதி பேசுறானோ அந்த ஜாதிக்கும் கெட்ட பேர் வரும். ஆனா இவனை பேச விட்டுட்டு எல்லாம் அவமானமா இல்லையா? என்ன ஜாதி மாதிரி காதலிச்சவங்க உங்களாட்டத்தை ஏமாத்திட்டு இப்படி திரிஞ்சிட்டு இருக்காங்களா? ஏதாவது மேடை கிடைச்சா போதும், மேடை பைத்தியம் ஃபேமஸ் ஆகணும், நமக்கு ஒரு பெரிய கூட்டம் சேராதா அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது சேர்த்து வச்ச கூட்டத்துல போய் பில்டப்பா பேசுறேங்கிற பேர்ல சீன் போடுறது. அப்புறம் அந்த சீனை வச்சு நீங்க தான் சீன் போட்டதா நினைச்சுக்கிறீங்க. பெரிய வீரமா கௌரவமா பெரிய ஒரு ஸ்டார் போல பேசிக்கிட்டு தான் நினைக்கிறீங்க. பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் சமூக ஊடகங்கள் அடுத்த நாள் பாருங்க. உங்களை இந்த 4-5 நாளா இந்த நெல்லையில கவின் ஆணவ படுகொலை, அதுக்கப்புறம் நீங்க பேசுறது பண்றது உங்க யோக்கியதை என்னங்கிறத காரி துப்பிட்டு இருக்காங்க. உங்க சொந்த ஜாதியில இருந்து எல்லாருமே முகநூல் முழுக்க காரி துப்புறாங்க. இவனால எப்படி உங்க ஜாதியின் அடையாளமா பேச விடுறீங்க? அப்படியே போய் பேசி தொலைஞ்சாலும் வேற ஏதாவது அவங்க துறை சார்ந்து பேசட்டும். ஜாதி தான், இந்த ஜாதி யார் தெரியுமா, எங்கள் ஜாதியில் ஏன் நீங்கள் காதலிக்கிறீர்கள், உங்கள் ஜாதியில் பெண்களே இல்லையா, ஏன் உங்க ஜாதியில பெண்கள் இல்லையா, ஹரிநாடார் ஜாதியில பெண்கள் இல்லையா, இன்னும் நீ வேற ஜாதியில் லவ் பண்ண அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? ரஞ்சித் பேசுறபடி குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல எடுக்காம ஓடிட்டு இருக்கிற ஒரே படம். ஜெய் பீம் லப்பர் பந்தெல்லாம் தோத்து போயிடணும். அப்படியே ஒவ்வொரு சீனுக்கு தியேட்டர் கூட்டம் நம்பி வலியுது. ஓனரே வந்து டெய்லி ஒரு காட்சி விடாம பார்த்துட்டு இருக்கிறாரு. சீட்டை விட்டுட்டு கீழே உட்கார்ந்து வேற பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு படம் மயிறு, நீ ஒரு டைரக்டர் மயிறு, ஏதாவது சொன்னா உன் ஜாதிக்காரங்களே ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்கல. நீ வேணா கீழே ஒரு 10 பேர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவங்க ஜாதியில அண்ணா நான் எடுத்த படத்தை பாத்தீங்கன்னா படம் எப்ப இருந்துச்சுங்கன்னா அப்படின்னு கேட்டுப்பாரு. நான் இங்க படம் பார்த்த படம் வந்துச்சுங்களான்னு கேட்பாங்க. யோக்கியது அவ்வளவுதான். நீ ஏதாவது ஃபேமஸ் ஆகணும் பண்ணணும்னா நல்லதை பண்ணி ஆகு, யாருமே வேண்டாம்னா.
அதை விட்டுட்டு தூண்டி விடுறது, ஜாதி வெறியை தூண்டி விடுறது. ஏன் சூர்யா ஜோதிகா திருமணம் பண்ணாங்களே, நம்ம ஜாதியில இருந்து ஜோதிகா உங்க கூட்டமா, உங்க குலமா? அவங்க குலதெய்வம் எங்க இருக்குது? இங்கயா இருக்குது? கவுண்டபாளையத்தில் இருக்குதா? கொண்டப்பட்டியில் இருக்கா? எங்க இருக்கு? அதையெல்லாம் தடுத்துட முடியுமா? நல்ல காதலர்கள் அவங்க ஒரு ஒத்த சிந்தனை கொண்டதாலதான், அவங்க திருமணம் பண்ணதுனால, 2 பேர்த்தினுடைய கேரக்டர் ஒத்து போனதுனால இன்னைக்கு பெற்றோர் இல்லாத குழந்தைகளை, பலர ஏழை எளிய குழந்தைகளை அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க குளங்கோத்திரம் பார்த்து என்ன நம்ம கூட்டமா, காடை கூட்டமா, அந்த கூட்டமா, இந்த கூட்டமான்னு பார்த்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா உன்னையாட்டு நொட்டிட்டு தான் போகணும், தெரியுமா? அப்படி பெரிய ஆட்களை எல்லாம் உங்களால உங்க ஜாதி திமிரை காட்டி திருமணத்தை நிறுத்த முடியாது. சரி, நீ வேணா உங்க ஜாதியிலேயே கேட்டுக்கல, இல்ல பொதுவா எங்கேயாவது நீங்க போய் இப்ப கேட்கலாம், ரஞ்சித் தான் இந்த ஜாதியின் சிங்கம், ரஞ்சித் தான் இந்த ஜாதியின் அடையாளம், அவரை உங்க வீட்டுல போட்டோவா வச்சுக்குவீங்களா, அவரை பிடிக்குமா அப்படின்னு போய் கேட்டு பாருங்க. இல்ல சூர்யாவை பிடிக்குமா, ஜோதிகாவை பிடிக்குமான்னு கேளுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் சூர்யா ஜோதிகாவாட்ட இன்னும் பலர் வரணும், சூர்யா ஜோதிகா நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜாதிகளை பாராட்டுறவங்க, புகழ்றவங்க இருக்கிறாங்க. உன்னை பாராட்டுவாங்க, உங்க ஜாதியில பாராட்டுவாங்களா? ஹரிநாடர் ஜாதியில யாராவது ஒருத்தங்க, டேய் தம்பி, நீ சத்திரியோட சிங்கண்டா, நீ எதிர்காலத்துல நீ ஹரிநாடாராட்ட வரணும் அப்படின்னு சொல்லி உங்க ஜாதியில ஒரே ஒரு ஆள் தான் பையனுக்கோ இல்ல தான் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நீ ஹரிநாடாராட்ட எதிர்காலத்துல வரணும்னு சொல்லி சொல்ற ஆள் ஒருத்தர் இருக்காங்களா? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிய ஏமாத்தி அவங்க சொல்லுவாங்களா, டே அண்ணா ஹரிநாடாராட்ட வரணும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்களால கேவலம் தான், உங்க ஜாதிக்கும் கேவலம், எல்லாத்துக்கும் கேவலம், இந்த மாநிலத்துக்கு கேவலம், எல்லாத்துக்கும் கேவலம். எந்த மூஞ்சியை வச்சுட்டா ஏதாவது சேனல் உட்காந்துட்டு நீங்க நாய் ரோட்ல வந்தா கார்ல அடிபட்டுதான் சாகும். ஏன்னா நீங்க அதே நாங்க வர்றோம்ல, நீங்க ஏன் இப்படி வர்றீங்க? அல்லது ஜாதி ஒரு வெறிநாயை போன்றது, அதனால இப்படி கடிபட்டு சாகக்கூடாது அப்படின்னா அதே வெறிநாயின்னு தெரியுதால நீங்க ஏன் அந்த வழியே வர்றீங்க அப்படின்னு. என்னடா இது ஒரு பதிலாடா? எவ்வளவு கேவலமான பதில். நீ எல்லாம் ஒரு ஆளும் மயிருன்னு சொல்லிட்டு இவனே ஊடகங்கள் காமெடி பண்றாங்களா, டைம் பாஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு பேட்டி கேட்கறது, அவன் மறுபடியும் அவமானப்படுறது. இப்போ ஒரு கூட்டத்தில் ரஞ்சித் பேசியிருக்க, அப்படி விஜயை பார்த்தால் மூஞ்சியை குத்து விட வேண்டும் போல இருக்கிறதுன்னு. என்ன உனக்கு என்ன அப்படி என்ன? உன் சமூகத்திலேயே போயிட்டு நீ இப்படியே பேசி தெரிஞ்ச உன் சமூகத்துல இருக்கிறவனே உனக்கு நீ என்ன சொன்ன அதை பண்ணிடுவாங்க. விஜய் குத்து விடுறாராம். உன் சித்தாந்த மயிர் அப்படியே பயங்கரமா இருக்கு, எல்லாரும் தூக்கி போற்றி புகழ்ற அளவுக்கு இருக்குது. உன் சித்தாந்தம் என்ன மயிர் சித்தாந்தம்? உன் சித்தாந்தத்துல இந்த இந்துத்துவம் பேசுற நீ ஆமா சங்கீதாண்டா அப்படிங்கிற உன் சித்தாந்தத்துல உன் ஜாதிக்கு என்ன மரியாதை அதை சொல்லு. உன் ஜாதி ஒட்டுக்கா உட்கார வச்சு சங்கராச்சாரியோட ஒட்டுக்கா உட்கார்ந்துருவியா? அல்லது உன் ஜாதிக்கு அங்க சம பிரதிநிதித்துவம் உண்டா? சங்கராச்சாரியாரு இல்ல எச்ராஜா போன்ற பார்ப்பனர்கள் கூட இந்த பூணூல் போட்ட கேங்கு கூட உங்களோட சமமா மதிச்சிருவாங்களா? ஜாதிக்காரங்களோட உன்ன மதிப்பாங்களா? நாய் பெரிய ஜாதி வெங்காயம் பேசலாம், ஜாதி வீரம். ஹரிநாடார மதிச்சிருவாங்களா? போய் தான் பாரு. உங்க கட்சியில உங்களை போல நீண்ட காலமே இதுக்காக போராடிட்டு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற அர்ஜுன் சம்பத்துக்கே இத கீழே உட்காரு, இந்த பழத்தை இப்படி புடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசுற நாய்க்கு வீசுற மாதிரி உங்களுக்கெல்லாம் அப்புறம் என்ன மரியாதை தர போறாங்க? உங்க சித்தாந்தப்படி நீங்க தாங்கி பிடிச்சிருக்கிற உங்க மத தர்மப்படி, உங்க ஜாதி இதுபடி உங்களுக்கு முழுக்க இழிவு, கேவலம். அதனால் தோழர்களே, இந்த ஹரிநாடாரோ, ரஞ்சித்தோ, ராமதாஸோ இவர்கள் பெரிய எதிரிகளும் அல்ல, அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனால் இதை எதற்காக பேசுகிறேன் என்றால், இதை எதற்காக உங்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் தன் சுயநலத்திற்காக, தங்கள் சொந்த சுயநலத்திற்காக இப்படி பேசி தெரிகிறார்கள், கலவரத்தை தூண்டி விடுகிறார்கள், ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை. இவங்க கிட்ட நீங்க ஏமாந்து போயிட வேண்டாம், இவனுக்கு ஃபயர் விட்டுட்டு நீங்க நாசமா போயிட வேண்டாம். நீங்க சிந்திச்சு செயல்பட்டு, நமக்கு இந்த ஜாதி அடையாளம் இல்லை, இந்த ஜாதி வெறி நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லை, நமக்கு இவர்களை விட ஜாதி மறுப்பு காதல் செய்த சூர்யா ஜோதிகாவை போன்ற, அல்லது அவங்கள போல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள போல ஒரு நல்ல ரோல் மாடலா, நல்ல சமூகத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம செய்வோம். இந்த நடிப்பு சுயநல இந்த ஜாதி வெறியர்களை நீங்கள் எல்லா இடத்திலும் புறக்கணிக்கணும். நல்லபடியா ஒரு நல்ல சமூகத்துக்கு முன்மாதிரியா, ஒரு ஜாதியை வெறுத்தவராக, ஜாதியை மறுப்பவராக, மதத்தை மறுப்பவராக, மனிதத்தை போற்றுபவராக நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி.